குறித்த மீனவர்கள் நேற்று முன்தினம் 2 டிங்கி படகுகளில் மீன்பிடிப்பதற்காக சீ ஆஃப் ஸ்ரீலங்காவின் வடமராட்சி, கட்கோவள மற்றும் முனை பகுதி கடலுக்கு சென்றுள்ளனர். கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தினரால் வழங்கப்பட்ட தகவலை அடுத்து கடற்படையினரால் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை பேச்சாளர் கமாண்டர் புத்திக சம்பத் நியூஸ் பஸ்டுக்கு தெரிவித்தார். ஷிப் அண்ட் ஏர்கிராப்ட் ரக கப்பல் மற்றும் கடற்படையின் விசேட தேடுதல் படகின் மூலம் தேடுதல் பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் கடலில் மீன்பிடிப்பதற்காக சென்ற குறித்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் காணாமல் போன மீனவர்களின் வலைகளை காண முடிந்ததாக தெரிவித்துள்ளனர். சீ ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கை கடற்பரப்பு இலங்கையின் நிலப்பரப்பை விட 8 மடங்கு பெரிய கடலும் அதன் வளங்களும் எமது நாட்டுக்கே உரியன. இதனிடையே காணாமல் போன மீனவர்களை தேடும் பணிகளை துரிதப்படுத்த கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பணிப்புரை விடுத்துள்ளதாக அமைச்சரின் ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. அமைச்சர் உடனடியாக அனர்த்த முகாமைத்துவ அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகமிடம் தொடர்பு கொண்டு தேடுதல் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு அவசர பணிப்புரை விடுத்துள்ளார். காணாமல் போன மீனவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என கடற்படையினருக்கும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக அமைச்சரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.